ஹாய் மக்களே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். நீங்களும் நல்லா இருப்பீங்க அப்படிங்கிறத நம்புகிறோம். வாங்க இன்றைக்கி என்னெல்லாம் நடந்துச்சுன்னு பார்க்கலாம். காலையிலேயே ஒரு குச்சி ஐஸ்கார் வந்தாருங்க. அவங்கள்ட்ட வந்து 15 ரூபா இந்த குச்சி ஐஸ். முன்னாடி நம்ம சின்ன வயசாக இருக்கும்போதெல்லாம் இது 2 ரூபா 3 ரூபா 1 ரூபாவுக்குலாம் எனக்கு ஞாபகம் இருக்குது குச்சி ஐஸ் நம்ம வாங்கினது. ஆனால் இப்போ இது 15 ரூபாங்க. இது சேமியா குச்சி ஐஸ் தான் இருந்துச்சு அவங்கள்ட்ட. ஒன்று வாங்கினேன், ஆக்கனுக்கு கொடுத்தேன். ஆக்கன் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு வேண்டான்ட்டான். சின்னவனுக்கு இப்போ தான் கொஞ்சம் ஐஸ்கிரீம்லாம் அவன் கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கான். அதனால் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிது. நல்லா வாயெல்லாம் அனுமான் மாதிரி வச்சுக்கிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தார். நல்லா சப்பி சப்பி சாப்பிட்டான். அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட் டைமாக சாப்பிட்றான்ல. ஃபஸ்ட் டைம் மீன்ஸ் இந்த குச்சீஸ் இப்போ தான் அவன் சாப்பிட்றான். நல்லா அவனுக்கு பிடிச்சிருந்துச்சு. அவன் சாப்பிட்டுட்டு இருந்தான். சரி, அதே நேரத்தில் கொஞ்சம் துணியெல்லாம் மடக்க வேண்டியது இருந்துச்சு. துவைச்சி போட்டு 2 நாள் ஆகுது. அப்போ சோம்பேறித்தனம் பட்டு மடக்காமல் இருப்பேன். இன்றைக்கி சரி அதை மடக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மடக்கிற வேலை தான் மடக்கி வச்சு. நீங்கள் சொல்லுங்கள், யாருக்கெல்லாம் இந்த குச்சி ஐஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. அதுலேயும் இந்த சேமியா ஐஸ் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு இந்த பழக்கம் உண்டுங்க. மத்தியான நேரத்தில் எவ்வளவோ வெயில் அடித்தாலும் பரவாயில்ல, ஆனால் எனக்கு தேயிலை குடிக்கிற பழக்கம் உண்டு. சூடு பண்ணி சூடான தேயிலை, அது கூட ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் குறைக்கிறதுக்கு கண்டிப்பாக எனக்கு ஸ்நாக்ஸ் வேணுங்க. ஸ்நாக்ஸ் இல்லாமல் காஃபியோ தேயிலையோ டீயோ எதுவுமே எனக்கு இறங்காது. நான் அப்படி ஒரு ஸ்நாக்ஸ் பைத்தியம். அதாவது காஃபி கூட எனக்கு ஸ்நாக்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். யாரெல்லாம் என்ன மாதிரி காஃபி மத்தியான நேரம் தேயிலை குடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நான் பிள்ளைங்க எல்லாரும் மதியான நேரத்தில் அதை சாப்பிட்டாச்சு. அதாவது லஞ்சு சாப்பிடவே இல்லை, அந்த தேயிலை அந்த பண்டம் அதுதான் சாப்பிட்டோம். அடுத்து கொஞ்சம் நேரம் சனிக்கிழமையில் பிள்ளைங்களுக்கு லீவு தான். அப்போ வீட்டில் இருந்து ஒரே விளையாட்டு தான். மண்ணில் தண்ணியை கொறைய விடுறது, குலைக்கிறது, குண்டு தோண்டுறது, குளம் உண்டாக்குறது எல்லாம் அவங்களாவே உண்டாக்குறாங்க. குளம் அந்த மாதிரிலாம் ரெடி பண்ணி அவங்களே விளையாடுறது. சின்ன வயசில் நம்மளும் இப்படி தான் விளையாண்டுட்டு இருந்தோம். ஆனால் அப்போல்லாம் நம்ம அம்மாலாம் இவ்வளோ நம்மளை ப்ரொடெக்ட் பண்ண மாட்டாங்க. மண்ணில் கை வைக்காத, அங்கே அது தொடாத இது தொடாதன்னெலாம் அந்த அளவுக்கு நம்மளை கேர் பண்ண மாட்டாங்க. நம்ம வானாலு கணக்காக அங்கே இங்கே மாதிரி நடப்போம். ஆனால் இப்போ அப்படி இல்லை. நான் வந்து வளர்ந்தது அப்படி தான். நம்ம அம்மாலாம் அதை கேர் பண்ண மாட்டாங்க. எந்த வீட்டிலனாலும் போய் மண் சட்டி எல்லாம் வச்சு விளையாடிட்டு கறி ஆகிட்டு உருண்டு புரண்டு சாயங்காலம் வரது அதெல்லாம் நம்மளே தான் குளிச்சுட்டு அந்த மாதிரி தான் நம்ம வளர்ந்தோம். ஆனால் நம்ம குழந்தைங்க அப்படி இல்லை. நம்ம ரொம்ப கேர் பண்ணி அதை தொடாத இதை தொடாத அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறோம். நல்லா ப்ரொடெக்டிவாக பார்க்குறதுக்கு தக்கன அவங்களுக்கும் நோய் வந்துடும். இப்போவும் 2 பேருக்கும் நல்ல காய்ச்சலும் இருமல் சளி அந்த மாதிரி இருக்குது. மருந்து குடிச்சிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனாலும் பாருங்கள் தண்ணியில் தான் விளையாடுவாங்க. சொன்னால் கேட்க மாட்டாங்க. கூடவே சின்னவரும் சேர்ந்துக்கிட்டாரா, அவருக்கு இப்படி வெளியே நின்று விளையாடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்கனாலே அப்படி தானே, வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருக்கிறதுக்கு யாருக்குமே பிடிக்காது. யாரெலாம் சொல்லுங்கள். ஆனால் சில பேர் குழந்தைங்கள வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வச்சு வளர்ப்பாங்க. மீன்ஸ் ரொம்ப சுத்தமாக பார்த்துக்கணும் அந்த மாதிரி. ஆனால் நான் என்னோடய மூத்த பையனை அப்படி தான் பார்த்துக்கிட்டேன். அப்புறமா தான் புரிய வந்துச்சு எப்படி நம்ம வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சு பார்த்தா அது அவங்களுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லை. வெளியே இது மாதிரி சுதந்திரமாக விளையாடும்போது தான் அவங்களுக்கு சீக்கிரமாக பேசுகிறாங்க. சின்ன பிள்ளைங்க மூத்தவெல்லாம் 4 வயசு ஆகுது, இன்னுமே தெளிவாக பேச அவன் பழகலை. கொஞ்சம் சில வார்த்தைகள்லாம் அவனுக்கு புரியாது. அதனால் நம்ம பிள்ளைங்க கூட வெளியே விளையாட விட்டால் சீக்கிரமே அவங்க வந்து பிக்கப் பண்ணிப்பாங்க. அப்படி நமக்கு சாயங்காலம் ஒரு சடங்கு வீடு உண்டுங்க. சடங்கு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. கொஞ்சம் நேரம் தூங்கி எழும்பினதும் சடங்கு வீடு 4:30க்கு கூப்பிட்ருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் தூங்கி எழும்பி அங்கே போக ஆரம்பித்தாச்சு. போயிட்டு இந்த வீட்டுக்கு அதிகமாக போனதில்லை. ஏன்னா இது வந்து எப்படி சொல்ல, கொஞ்சம் தனியாக கொஞ்சம் தள்ளி இருக்குது. அதனால் இந்த வீட்டுக்கு அதிகமாக போனதில்லை. அப்போ பிள்ளை சடங்காக இருக்கா அப்படின்னு கூப்பிட்டதுமே அதெல்லாம் எங்கள் ஊரில் எல்லோரும் போனோம். போய் அங்கே இருந்ததுமே ஃபஸ்ட்டு வெல்கம் ட்ரிங்க் அப்படிங்கிற மாதிரி ஜூஸ் கொடுத்தாங்க. வாங்கி ஒன்று எடுத்து நானும் சியாமேக்கும் குடிச்சிக்கிட்டோம். என்னை குடிக்கவில்லை, என்னை பிடிச்சி இழுத்தான். இருந்தாலும் நான் கொஞ்சம் குடிச்சிட்டு அவனுக்கு கொஞ்சமாக தான் கொடுத்தேன். ஏன்னா மூக்கு சளியெல்லாம் இருக்குங்க. பிறகு ராத்திரி ஃபுல்லாக என்னை தூங்க விடாமல் இருந்த அழுவான். எதுக்கு நமக்கு வம்பு, கொஞ்சமாக டேஸ்ட்டு பார்க்கலான்னு கொடுத்தேன். அவனுக்கு டேஸ்ட்டு பிடிச்சிடுச்சு. அப்புறம் என்ன குடிக்க விடாமல் போட்டு இழுத்துகிட்டே இருக்கிறான். சரின்னு சொல்லிட்டு நானும் குடிச்சிட்டு அவனுக்கும் கொஞ்சமாக கொடுத்தாச்சு. அவனும் நல்லா குடித்தான்.
ஃபஸ்ட்டு நானும் சியாமேக்கும் மட்டும் போகலாம் அப்படின்னு தான் போனோம். அப்புறமா பார்த்தா கொஞ்சம் லேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சா அங்கே. அப்போ பிள்ளைங்க எங்கள் வீட்டில் ஒத்தைக்கு இருந்தாங்க. அப்போ ஜாக்கிட்ட ஃபோன் பண்ணி, எப்பா நீங்கள் சூர்யாவையும் ஆக்கனையும் கிளப்பி விட்ருங்க அப்படின்னு சொன்னேன். உடனே அவங்களும் அவனுக்கு துணியை மாற்றி இங்கே அனுப்பி விட்டுட்டாங்க. சூர்யா கூட ஆக்கனும் இங்கே வந்துட்டான். அப்புறமா சாய்ரா வந்து பக்கத்தில் ஒரு ஆண்டி வீட்டில் விளையாடிட்டு இருந்தா. அவளும் அவங்க கூடயே சேர்ந்து வந்துட்டா. அப்புறமா அங்கே சடங்கு எல்லாம் முடிஞ்சுது. அதாவது அந்த பிள்ளைய குளிப்பாட்டி ஒரு வீட்டுக்குள்ளே கூட்டு வந்தாச்சு. அப்புறமா போன எல்லாருக்கும் ஒரு கவர் கொடுத்தாங்க. அந்த கவரில் என்னென்ன இருந்துச்சு அப்படிங்கிறத நான் காட்டுறேன். உங்கள் ஊரில் சடங்கு வீட்டுக்கு போனீங்கன்னா இப்படி சடங்குக்கு கூப்பிடுவாங்களான்னு ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். முத நாள் தண்ணி ஊற்றுறதுக்கு கூப்பிடுவாங்களா? அப்படின்னா கூப்பிட்டா என்ன தருவாங்க? கவரில் என்ன கொடுத்து விடுவாங்க உங்களுக்கு? என்ன நீங்கள் எந்த மாதிரி அதை கடைபிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். எங்களுக்கு வந்து முன்னாடி எங்கள் ஊர்லெலாம் சின்ன வயசில் ஆளுக்கு ஒரு லட்டு கொடுப்பாங்க. அதுதான் சடங்கு வீட்டிலன்னா கொடுக்குறது எங்கள் ஊரில். இது ஹஸ்பண்டு முறையில் வந்து இவங்க ரிலீஜியனில் வந்து நான் பார்த்த வரைக்கும் எல்லோரும் மாவு கொடுக்குறாங்க. அதாவது பச்சரிசியில் ஏலக்காய் சுக்கெல்லாம் போட்டு அரைச்சி அதில் சர்க்கரை போட்டு விரகி அதை வந்து பழமும் அந்த மாவும் தான் கொடுக்குறாங்க. அப்போ எனக்கு இங்கே வந்தப்போ அது ரொம்ப புதுசாக இருந்துச்சு. என்னடா இது வித்தியாசமாக இருக்குது, மாவு கொடுக்குறாங்க, இந்த மாவை வச்சு என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் எங்கள் ஊர்லலாம் எங்கள் ரிலீஜனில் சின்ன வயசுலலாம் லட்டு ஒரு லட்டு கொடுப்பாங்க. இப்போ இந்த கவரில் என்ன வச்சுருந்தேன்னா மாவு சர்க்கரை போட்டது 3 பழம், ஒரு லட்டு, ஒரு ரோஜாப்பாக்கு, ஒரு வெத்தலை வச்சுருந்து, இந்த பொதியில் கொஞ்சம் சீனி, இதெல்லாம் தாங்க வச்சுருந்துச்சு. அப்போது எங்கள் ஊரில் எப்படி சொல்ல எங்கள் ரிலீஜியனில் இப்போ வந்து ரொம்பவே எப்படி சொல்ல வசதியாக இருக்கிறவங்க எல்லாம் லட்டு, ஜிலேபி, மைசூர் பாக்கு, பாதுஷா, சோப்பு பழம், ஏத்தன் பழம், அப்புறமா சின்ன சின்ன பழங்கள், சாக்லேட்ஸு, முறுக்கு, இப்படி அவங்களால என்னென்ன முடியுமோ எல்லாம் வைக்கிறாங்க ஒரு கவருக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி. வசதி இல்லாதவங்க ஒரு வெத்தலை பாக்கு, ஒரு பழம், ஒரு லட்டு, 2 சாக்லேட் இப்படி போடுவாங்க. இப்படி தான் எங்கள் இதில் இது பண்ணுவாங்க. ஏன்னா இங்கே வந்து மாவு கொடுக்குறாங்க. அதே மாதிரி உங்கள் ஊரில் என்னென்ன கொடுக்குறாங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அப்புறமா வீட்டுக்கு வந்ததும் என்ன செய்யணும், வேலை என்ன 4:30க்குன்னு சொன்னாங்க. 4 மணிக்குன்னு கூட்டிகிட்டு போனாங்க. ஆனால் 4:30க்கு தான் நாங்கள் இங்கேருந்து போனோம். அப்போ அங்கே முடிகிறதுக்கே 5:30 ஆகிடுச்சு அங்கேருந்து வர்றதுக்கு. வந்ததும் கடகடன்னு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மீட்டரெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நைட்டுக்கு சாப்பாடு வைக்கணும். அந்த வேலைக்காக படபடன்னு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம் வீடெல்லாம். அப்புறமா வீட்டை தூத்துட்டு பாத்திரம் கொஞ்சம் இருந்துச்சு, அதெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம வேலை செய்துட்டு இருக்கும்போது தாங்க குழந்தைங்க அதை செய்தாங்க இதை செய்தாங்கன்னு சொல்லி வந்து கேட்பாங்க. என் பையனும் அப்படி தான், பழத்தை உரிச்சு தாங்கம்மான்னு கேட்பான். திருப்பி இன்னொரு 5 நிமிஷம் கழிச்சு இன்னொரு பழத்தை உரிச்சு தாங்கன்னு கேட்பான். இப்போ சடங்கு வீட்டில் கிடச்சின்னு சொன்னேன்ல, அதில் இருக்க எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு உறக்கம் வராது. அதையெல்லாம் சாப்பிட்டு முடிப்பாங்க. நீங்கள் சொல்லுங்கள், யாரெல்லாம் கல்யாணத்துக்கு பிறகு வேலைக்கு போகணுன்னு ஆசைப்பட்டுட்டு வீட்டிலே இருக்கிறீங்க அப்படின்னு. நானும் வேலைக்கு போகணுன்னு ஆசைப்பட்டேன். ஆனால் குழந்தைங்க இருக்கிறதுனால இப்போ வேலைக்கு போக முடியல. சரிங்க, இருட்ட போகுது. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பார்க்குற எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். வாடா, உள்ள வாடா, உள்ள வாடா.